புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சிருச்சுங்க. நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு தோணும். அந்த டைமில் இந்த மாதிரி சோயா ரைஸ் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நான்வெஜ்ஜே தோற்று போயிடும். சோயா ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு வானல் வச்சு சோயா பீன்ஸ் போட்டு ஒரு 5 நிமிஷம் உப்பு கொஞ்சமாக போட்டு வேக வச்சுருங்க. வானல் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சது கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சது வெங்காயம் ஒரு கப் அளவு வெங்காயம் நல்லா வணக்கின வாட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வணக்கிங்க. பொன் நேரத்தில் 2 தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வணக்கிங்க. அதில் கொஞ்சம் ஓரளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. ஜாதி பத்திரி, கல்பாசி, பட்டை, மட்டன் மசாலா, கரம் மசாலா, சிக்கன் பொடி, மட்டன் பொடி, பிரியாணி பொடி எல்லாம் போட்டு நம்ம நல்லா வணக்கிக்கலாம். லைட்டாக தண்ணி விட்டு நம்ம நல்லா வணக்கிக்கலாம். இந்த பச்சை வாசம் போன வாட்டி நம்ம வேக வச்ச சோயா ரைஸ் போட்டுடலாம். நல்லா வணங்கட்டுங்க. நல்லா எண்ணெய் தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு வணக்கிக்குங்க. உப்பு லைட்டாக இதில் நம்ம சேர்த்திக்கலாம். அதில் கம்மியாக போட்டிருப்போம், இதில் கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கலாம். இப்போது ஆற வச்ச ரைஸை போட்டு நம்ம நல்லா கிளறிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறணும். நல்லா அந்த பச்சை வாசமெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கிளறிக்கிங்க. சுவையான சோயா ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இறக்கிடலாம். டிஃபன் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம். மதியம் சாப்பிட்றப்ப இன்னும் சுவையாக இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம்.